நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடைசி டைம் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக விடாமுயற்சி உங்களால் வந்துட்டீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 45 மார்க் எடுத்தால் பாஸ். ஓகேங்களா? ஜூனியரில் 29 மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணலாம். சீனியரில் 40 மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. செகண்ட் பேப்பர் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 45 ஓகேங்களா? ஒரு நாங்கள் 8 ஓகேங்களா? 5 இதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். செகண்ட் பேப்பரில் 45, ஃபஸ்ட் பேப்பரில் 45 இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். விடாமுயற்சி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். இதில் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இதில் என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேகமாக பயிற்சி செய்தால் தானாக வரும், நம் முயற்சினால் வருவதல்ல, அப்படியே முயற்சித்தாலும் வராது, மாறாக எதிர் விளைவுகள் தான் சந்திக்க நேரிடும், பதட்டம் கூடுதல் ஆனால் பிழைகள் கூடும். ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேகமாக டைப் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் மிஸ்டேக்ஸ் அதிகமாகும், ஸ்பீடு வராது. ஓகேங்களா? அப்படியே ரொம்ப ஆட்டச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு பேப்பர் இதாகிடும். ஆனால் பொறுமையாக என்ன தான் நடக்கட்டும், ஓகேங்களா, யாருனாலும் டைப் பண்ணிட்டேன், நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு டைப் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். பதட்டம் இருக்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பரை மட்டும்தான் பார்த்து அடிக்கணும். ஒவ்வொரு எழுத்தாக சொல்லிட்டு அடிங்க. ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும். பிழைகள் பயிற்சி செய்து தானாக குறைந்து விடாது, சொந்த முயற்சினால் பிழைகள் குறையாது. பயிற்சி செய்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், என்னால் முடியும். ஓகேங்களா? எந்த தப்பு வராது. ஒவ்வொரு எழுத்தாக சொல்லிட்டு டைப் பண்ணாக்க எந்த ப்ராப்ளமும் வராதுங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. அதே போல் அடிக்கடி தட்டிஸ் பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போ ஒன்றுத்தை அடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகமாக டைப் பண்ணும்போது மிஷினை பார்த்துட்டு, ஓகேங்களா, மிஷினை பார்ப்பீங்க. மிஷினை பார்த்துட்டுச்சுன்னா ஒரு மிஸ்டேக், ஓகேங்களா, விடுதல் ஏற்படும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஏஎன்டி அண்டு மிஷினை திருப்பி டைப்பில் ஏஎன்டி அண்டு அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணக்கூடும். ரீப்ளே சூழ்நிலை உருவாக நேரிடும். ஓகேங்களா? அதுதான் சொல்ல வந்துக்கிறாங்க. பின் தள்ளும் விசையை அடிக்கடி பயன்படுவது தொடர்ந்து தட்டை செய்ய முடியாது, அதனால் பிழைகள் கூடும். பேக் ஸ்பேஸ் பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் 4 நொடி வீதம் செகண்ட் இலக்க நேரிடும். இப்போ தொடர்ந்து பேக் ஸ்பேஸ் விசை பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளுவோம் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? மார்ஜின் ரிலேட்டடாக, ஓகேங்களா, ஒவ்வொரு இதுக்கும் வந்து டைமிங் 8 நொடி. மார்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பார்த்து டைப் பண்ணுங்க. வைக்கிங்க பார்த்தீங்கன்னா மார்ஜின் 10லேருந்து 70 மடித்து கரெக்டாக பொசிஷனாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு டைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேகமாக தட்டச்சு செய்ய வேண்டும் என்றால் எண்ணமே வரக்கூடாது. நான் சொல்கிறேன் திரும்ப வேகமாக டைப்பிங் பண்ணக்கூடாது அப்படின்றதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அடுத்து பிழையின்றி தட்டை செய்ய வேண்டும், ஒரே எண்ணத்துடன் தட்டை செய்ய வேண்டும். நாங்கள் திரும்ப நான் சொல்கிறது தான், எந்த தப்பும் நாங்கள் செய்ய மாட்டேன். ஓகே, ஒரு எண்ணத்துடன் அது தப்பாயிடுமா இது தப்பாயிடுமா எந்த தப்பும் நீங்கள் செய்யக்கூடாது. வார்த்தைகள் பெரிதோ சிறிதோ எதனாலும் அதில் உள்ள எழுத்துக்களை சீரான வேகத்தில் மனதில் சொல்லிக்கொண்டே தட்டச்சு செய்ய வேண்டும். இதனால் மணி ஒலி தெளிவாக கேட்கும், கவனம் சிதற, பதட்டம் ஏற்படாது, அதனால் பிழைகள் மிகவும் குறையும். நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக டைப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த தப்பு செய்ய மாட்டோம், அந்த தப்பு செஞ்சிருவோமா இந்த தப்பு செஞ்சிருவோம், பிழைகள் இருக்கக்கூடாது. இது ஒன்று. அதன் பிரகாரம் வார்த்தை பெரிதோ சிறிதோ, வார்த்தை தமிழ் சில வார்த்தை பெரிதோ சிறிதோ டைப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் நான் மெயினாக சொல்ல வரேன். சான்றிதழ் பெறும் அளவிற்கு பயின்றால் போதும் என்ற சிறிது வட்டத்திற்குள் நிற்காதீர்கள். பிழையின்றி தட்டை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் பயிற்சி செய்வது திறனை வளர்த்து கொள்ளுங்கள். அதனால்தான் வேலை கிடைப்பதற்கு வாழ்க்கையில் உளவழி. நான் இதுதானே சொல்ல வரேன் உங்களுக்கு. பதட்டம் இருக்கக்கூடாது, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.